நீ உடைந்து போகும் நேரத்தில் அல்லாஹ் உன்னை விட்டுவிடவில்லை. இந்த தலைப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கேளுங்கள். ஏனென்றால் ஒருவேளை இந்த நேரத்தில் உங்கள் இதயத்திற்கு இந்த ரிமைண்டர் மிகவும் தேவைப்படலாம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பிரச்சனை முடிவதற்குள் தவறாக நடப்பது போல இருக்கும். இன்னொரு பிரச்சனை வரும், அதை சமாளிப்பதற்குள் மற்றொரு சோதனை வரும். நாம் இன்னும் என்னதான் நடக்கப் போகிறது என்று நினைப்போம். சில நேரங்களில் நாம் மக்களிடம் சிரித்துக் கொண்டே பேசுவோம் என்று சொல்வோம். ஆனால் நம்முடைய அறைக்கு சென்று துடைப்போம். ஆனால் நம்முடைய அறைக்குள் தனியாக சென்ற பிறகு அமைதியாக அழுவோம். யாருக்கும் தெரியாமல் நம்முடைய கண்டித்தான் இருக்கலாம். மக்களுக்கு முன்னால் நீங்கள் வலிமையை போராட்டம் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் இதயத்திற்குள் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கலாம். அன்பான சகோதரர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை அறிந்தவனாக தெரியுமா? உலகத்தில் யாருக்கும் தெரியாத உங்கள் வலியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் யாரிடமும் சொல்லாத கண்ணீரும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓக் சூரக்கு வலக்கத் கலக்னால் இன்சான வனாலமும் அத்துவசுபிஹி நஃப்சு ஜுவனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம். அவனுடைய உள்ளம் அவனுக்குள் என்ன கிசுகிசுக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். மேலும் அவனுடைய கழுத்து நரம்புக்கு விட நாம் அவனுக்கு மிக அருகில் இருக்கிறோம். பிரகவனியுங்கள், நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்று அவன் அறிவான். நீங்கள் சொல்ல முடியாததை அவன் அறிவான். அதனால் உங்கள் வலியை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அல்லாஹ் புரிந்து கொள்கிறான். மக்கள் உங்களை விட்டுவிட்டாலும் அல்லாஹ் உங்களை விட்டுவிடவில்லை. மக்கள் உங்கள் கண்ணீரை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் பார்க்கிறான். சில நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய சோதனை நாம் நினைப்போம், என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிவிட்டது. ஆனால் சில காலத்திற்கு பிறகு திரும்பி பார்த்தால் அந்த சோதனை வரவில்லை என்றால் நான் அல்லாஹ்விடம் இவ்வளவு நெருக்கமாகி இருக்க மாட்டேன் என்று புரியலாம். சில நேரங்கள் ஒரு நம்முடைய இதயத்தை உடைக்கும். ஆனால் சில நேரங்கள் ஒரு கஷ்டம் நகந்தையை உடைக்கலாம், நம்மை அல்லாஹ்விடம் திரும்ப செய்யலாம். அதனால்தான் சோதனை வந்தவுடன் யா அல்லாஹ் ஏன் என்று மட்டும் கேட்காமல், யா அல்லாஹ், இந்த சோதனையின் மூலம் நீ என்னை உன்னிடம் எப்படி நெருக்கமாக்க விரும்புகிறாய் என்று உங்களையே கேட்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூரல் பக்ரா, யா அய்யுஹா அல்லதீன ஆமனு வஸ்தைனுவா பஸ்ஸப்ரு வஸ்லா அல்லாஹ் மாஸபிரீன். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இந்த வசனத்தின் கடைசி வார்த்தை யை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாஹ் சாபிரீன, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். நீங்கள் சோதனையில் இருக்கிறீர்களா? ஷப்ர செய்யுங்கள். நீங்கள் கண்ணீரில் இருக்கிறீர்களா? சப்ர செய்யுங்கள். நீங்கள் வழி தெரியாமல் இருக்கிறீர்களா? சப்ர செய்யுங்கள். ஷப்ர என்றால் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து இருப்பது அல்ல. ஷப்ர் என்ன என்றால் கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் வைய விட்டு விடாமல் இருப்பது, தொழுகையை விட்டு விடாமல் இருப்பது, ஹராமான வழியை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது. நீங்கள் அழலாம், அழுவது பலவீனம் அல்ல. உங்கள் இதயம் விடாதீர்கள், நீங்கள் சோர்வடையலாம். ஆனால் சோர்வின் காரணமாக உங்கள் ரப்பை விட்டு விலகி விடாதீர்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாமா அவர்களுக்கு அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமா அவர்களிடமிருந்து பிரிந்த போது அவர் மிகுந்த துயரத்தில் இருந்தார். ஆனால் அவருடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருந்தது. அவர் கூறினார், என் துயரத்தையும் என் கவலையும் நான் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். மேலும் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகிறேன். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! என் கவலையை நான் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். நம்முடைய வலியை எல்லோரிடம் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில வலிகள் நம்முடைய பிறகு நீங்கள் தனியாக ரப்பிடம் பேசுங்கள். யா அல்லாஹ், எனக்கு மிகவும் மட்டும் கஷ்டமாக இருக்கிறது. உங்கள் ரப்பிடம் பேசுங்கள். யா அல்லாஹ், எனக்கு மிகவும் சொல்லப்பட இருக்கிறது என்று சொல்லுங்கள். அழுங்கள். உங்கள் இதயத்தை அவனிடம் கேட்பவன் அல்லாஹ். உங்களுக்கு மட்டும் நேரங்களில் நாம் ஒரு விஷயக்க வேண்டும் மிகவும் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை நமக்கு கூட இருக்கலாம். அப்போது நாம் நினைப்போம், என் உருவத்திற்கா எங்களது துஆ ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? ஆனால் ஒருவேளை அல்லாஹ் நம்மை ஒரு தீமையிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஓக் சூரா அல் பக்ரா, வாசா அன் தக்ரஹுவா ஷையன் வ கைர் லக்கும் வாசா அன் துஹிப்புவா ஷையன் வ ஹுவ ஷர்ர் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு பதில். ஏன் இது நடக்கவில்லை? அல்லாஹ் அறிவான். ஏன் அந்த மனிதர் என்னை விட்டு சென்றார்? அல்லாஹ் அறிவான். ஏன் அந்த வேலை கிடைக்கவில்லை? அல்லாஹ் அறிவான். ஏன் அந்த வாய்ப்பு தவறியது? அல்லாஹ் அறிவான். ஏன் இவ்வளவு தாமதம்? அல்லாஹ் அறிவான். நாம் முடிவை மட்டும்
பார்க்கிறோம். அல்லாஹ் முழு பாதையையும் அறிவான். அதனால் சில நேரங்களில் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பது மிகவும் அழகான துவா. அன்பான சகோதரர்களைத்தான் என்று கேட்பது. உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அதற்காக அல்லாஹ்வின் உதவி முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஓக் சோர தலாக்கோமன் எத்தக்கல்லா யஜல்லா மக்ரஜ யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு வழி தெரியும். ஒருவேளை நீங்கள் இப்போது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். எங்கிருந்து பணம் வரும் என்று கவலைப்படலாம். என் எதிர்காலம் என்ன ஆகும் என்று பயப்படலாம். இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு உணவளிப்பான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். எதிர்பாராத இடத்த டீல் வச்சிருக்கிறது. இந்த வார்த்தையை மறக்காதீர்கள். நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவரின் மூலம் ஒரு வாய்ப்பு வரலாம். நீங்கள் நினைக்காத ஒரு வழியில் ஒரு தீர்வு கிடைக்கலாம். அல்லாஹ்வின் உதவி நீங்கள் நினைத்த வழியில் தான் வர வேண்டும் என்று இல்லை. அதனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். சில நேரங்களில் நாம் மிகவும் பலவீனமாக உணர்வோம். என்னால் முடியாது என்று தோன்றும். அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து இந்த சமாளிக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் சக்தி என்று வைத்து வாழ்க்கையை சமாளிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான். அவன் உங்களை படைத்தவன், உங்கள் நிலையை அறிந்தவன். அதனால் இன்று உங்கள் இதயத்தில் ஒரு புதிய வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள், நான் தனியாக இல்லை. டீல் வச்சிருக்கிறதுனால் நான் தனியாக இல்லை. என் ரப்பு என்னுடன் இருக்கிறான். என் ரப்பு என் கண்ணீரை அறிவான். என் ரப்பு என் தேவை அறிவான். என் ரப்பு என் எதிர்காலத்தை அறிவான். அல்லாஹ் சொல்கிறான், ஓக் சோர தௌபா குலன் யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா மஷாவாலா அலல்லாஹி ஃபல்யதவக்கல் முஃமினூன் கூறுவீராக. அல்லாஹ் எங்களுக்காக விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. அவனே எங்கள் பாதுகாவலன். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். இந்த வசனம் ஒரு முஸ்லிமின் இதயத்திற்கு மிகப்பெரிய வலிமை. எது நடந்தாலும் ஒரு முஸ்லிமின் மிகப்பெரிய வலிமை நினைத்து அல்லாஹ்வின் அறிவுக்கு வெளியே எதுவும் நடக்காது. அதனால் நடந்ததை நினைத்து உங்களை நீங்களே உடைத்துக் கொள்ளாதீர்கள். நான் அப்படி செய்திருக்க கூடாது, நான் அங்கே போயிருக்க கூடாது, அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது என்று கடந்த காலத்தில் எப்போதும் சிக்கிக் கொள்ளாதவரை திருத்துங்கள். அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். பிறகு முன்னே செல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாப்டர் முடிந்துவிட்டால் அது உங்கள் முழு கதையின் முடிவு அல்ல. இப்போது இந்த வீடியோவை கேட்கும் உங்களிடம் ஒரு வேண்டுகோள். இன்று ஒரு முறை உங்கள் சுஜூதில் மிகவும் நீண்ட நேரம் அல்லாஹ்விடம் இருங்கள். அவசரப்படாதீர்கள். உடனே எழுந்து விடாதீர்கள். உங்கள் ரப்பிடம் பேசுங்கள். யா அல்லாஹ், என் இதயத்தில் இருக்கும் பாரத்தை நீ அறிவாய். என்னால் சொல்ல முடியாத அதை நீ அறிவாய். என்னானுக்கு காரணமாக ஆக்குவாயா. என்னை விட்டு என்னையும் உன்னிடமிருந்து பாக்குவாயாய். என் ஈமானுக்கு காரணமாக ஆக்குவாயா. என் கஷ்டத்தை என் நன்மைக்கான காரணமாக ஆக்குவாயாக. பிறகு அமைதியாக இருங்கள். நம்பிக்கை வையுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கஷ்டம் நிரந்தரம் அல்ல. இரவு நிரந்தரம் அல்ல. கண்ணீர் நிரந்தரம் அல்ல. கண்ணீர் நிரந்தரம் அல்ல. தோல்வி நிரந்தரம் அல்ல. பிரச்சனை நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், சோரா ஷர ஃபன்மால் உஸ்ரி யுஸ்ரன்னா இன்மால் உஸ்ரி யுஸ்ரன். நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகு இருக்கிறது. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுகிறது. பிறக்கவனியுங்கள். அல்லாஹ் ஒருவை மட்டும் சொல்லவில்லை, இரண்டு இருக்கிறது. அதனால் இன்று நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் இந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்னும் அதை பார்க்கவில்லை, இலகுவில்லை, அல்லாஹ் அறிவான். ஒருவேளை நீங்கள் இன்னும் பதிலை பெறவில்லை, பரவாயில்லை, அல்லாஹ்விடம் கேட்பது நிறுத்தாதீர்கள். ஒருவேளை நீங்கள் இப்போது இருளாக பெறவில்லை, வரும் அல்லாஹ் உங்கள் இதயத்திற்கு அமைதியை வழங்குவானாக. உங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவானாக. உங்கள் கஷ்டங்களை எதிர்பார்ப்பதில் வழியை ஏற்படுத்துவானாக. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவனுடைய அருளை வழங்குவானாக. உங்கள் துவாக்களுக்கு சிறந்த பதிலை வழங்குவானாக. உங்கள் ஈமானை உறுதியாக்குவானாக. இறுதியாக இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மறக்காதீர்கள். நீங்கள் உடைந்து போனதாக நினைக்கும் நேரத்திலும் அல்லாஹ் உங்களை விட்டுவிடவில்லை. நீங்கள் அழுகிறீர்கள், அவன் அறிவான். நீங்கள் காத்திருக்கிறீர்கள், அவன் அறிவான். நீங்கள் போராடுகிறீர்கள், அவன் அறிவான். சஃபர் செய்யுங்கள், துவா செய்யுங்கள், தொழுகையை காப்பாற்றுங்கள், அல்லாஹ்வின் மீது தவக்குல். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அல்லாஹ் என்னை கைவிடவில்லை என்று சொல்லக்கூடிய நாள் வரலாம். அல்லாஹ் நம்மை பொறுமையாளர்களில் ஆக்குவானாக. நம்முடைய சோதனைகளை எளிதாக்குவானாக. நம்முடைய கண்ணீரை நன்மையாக மாற்றுவானாக. நம்முடைய மழையை அமைதியாக்குவானா. நம்முடைய ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதே போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல் தினம் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.